வெல்கம் டு ஆல்ஃபா கோச்சிங் சென்டர். எல்லோருக்கும் வணக்கம். ஸோ எஸ்டிடி எக்ஸாம் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு கவுன்சிலிங்கு, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போஸ்டிங், இந்த ரெண்டு ப்ராசஸ் தான் வந்து பெண்டிங்கில் இருக்குது. ஸோ அதுக்கு அடுத்த எஸ்டிடி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேட்குறீங்க, சார் இந்த இயரில் வந்து பார்த்தீங்கன்னா ஆனுவல் பிளானில் எஸ்டிடி எக்ஸாம் கிடையாது, பிஜிடிஆர்பி கொடுத்துருக்காங்க, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூஜிடிஆர்பி கொடுத்துருக்காங்க, பிஓ எக்ஸாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எங்களுக்கு திரும்ப எப்போ சார் வாய்ப்பு தருவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்கான வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தவற விட்டுட்டீங்க அப்படின்னா அடுத்த வாய்ப்பு வந்து நெக்ஸ்ட்டு வரக்கூடிய எஸ்டிடி எக்ஸாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்காங்க. ஓகேங்களா? 2026 அடுத்த எஸ்டிடி எக்ஸாம் ஆனது டெஃபினட்டாக வரும், எந்த மாற்றமும் கிடையாது. ஸோ எந்த மந்த்து எந்த நாள் அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க, அடுத்த எக்ஸாம் வந்து டெஃபினட்டாக உண்டு. ஓகேங்களா? ஸோ அந்த எக்ஸாமுக்கு நீங்களும் செலக்ட் ஆகணும் அப்படின்னா நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்த வேட்டி அந்த 60 நாள் படித்தா பத்தாது. எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் விட்டாங்க அப்படின்னா அடுத்த ஒரு மினிமம் ஒரு 60 to 90 டேஸ் தான் டைம் தருவாங்க. அந்த டைமில் உங்களால் எக்ஸாம் வந்து படித்து கிளியர் பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சரிங்களா? சார் அந்த எக்ஸாமுக்கு நான் எப்படி சார் தயாராகிறது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போலேருந்தே படிக்க ஆரம்பிங்க. ஓகேங்களா? ஸோ இந்த இயர் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட வந்து இன்னும் ஒரு வருஷம் இருக்குது எக்ஸாம். அடுத்த எக்ஸாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வருஷம் இருக்குது. அந்த 1 இயரை நீங்கள் முழுமையாக கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நீங்களும் அடுத்த இயரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கவர்மெண்ட் டீச்சராக ஆயிடலாம். சரிங்களா? ஸோ இந்த இயரில் நம்மளோட இன்ஸ்டியூட்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 50+ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டிடி எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இயர் நீங்களும் இது மாதிரி கிளியர் பண்ணோம் அப்படின்னா முன்னாடியே ஜாயின் பண்ணி படிக்க ஆரம்பிங்க. சரிங்களா? ஸோ அடுத்து வரக்கூடிய இந்த எஸ்டிடி எக்ஸாமுக்காக நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா முதல்ல நான் பண்ணக்கூடியது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஷெடியூல். ஸோ இது மாதிரி உங்களுக்கு ஓகேங்களா, ஒரு 33 டெஸ்ட்டு கொண்ட ஒரு ஷெடியூல். இது வந்து பிஓ ஷெடியூலுங்க. உங்களுக்கு இதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்டிடி எக்ஸாம் ஓகேங்களா, அதுக்கு நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதுமாதிரி ஷெடியூல் போட்டு உங்கள் கையில் கொடுத்துருவோம். சரிங்களா? எப்படி நீங்கள் எஸ்டிடி எக்ஸாம் வந்து 150 மார்க் எக்ஸாமில் போய் எழுதுறீங்களோ அதே மாதிரி வீக்லி வந்து பார்த்தீங்கன்னா 150 மார்க் எக்ஸாம் வந்து எழுதுவீங்க. ஓகேங்களா? ஸோ எக்ஸாம் நீங்கள் தொடர்ந்து படிச்சுக்கிட்டு எக்ஸாம் எழுதும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் மைண்ட் செட் ஆயிரும். எக்ஸாம் வந்து இப்படி தான் கேட்பாங்க, தமிழில் ஒரு 30 கொஸ்டின்ஸு, இங்கிலீஷ் ஒரு 30 கொஸ்டின்ஸு, மேக்ஸ் ஒரு 30 கொஸ்டின்ஸு, சயின்ஸ் ஒரு 30, சோஷியல் சயின்ஸ் ஒரு 30, 1லேருந்து 10 வரைக்கூடிய புக்ஸை மட்டும் படித்தா போதும் அப்படின்னு வந்து மைண்ட் செட் ஆகிக்கும். அந்த பேட்டர்னில் நீங்கள் டெஸ்ட் எழுத வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்குள்ளேயே ஓகேங்களா, ஒரு டெஸ்ட் எழுதுறீங்க 150 மார்க்குக்கு ஒரு 100 மார்க் எடுக்கிறீங்க, இல்லை ஒரு 70 மார்க் எடுக்கிறீங்க அப்படின்னா ஸோ நம்ம கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சில் இருக்குது, நம்ம அடுத்த டெஸ்ட் கொஞ்சம் நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மனசுக்குள்ளேயே தோணும். சரிங்களா? அதனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாம் வைக்கக்கூடிய எல்லா டெஸ்ட்டுமே 150 மார்க் பேஸ் பண்ணி வைக்கிறோம். ஸோ உங்களுக்கு இது மாதிரி 33 டெஸ்ட் வைப்போம். சரிங்களா? டோட்டலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 33 டெஸ்ட் இருக்கும். ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் 150 கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். சரிங்களா? இந்த டெஸ்ட் பேஜை நீங்கள் முடிக்க உங்களுக்குள்ளேயே ஒரு நம்பிக்கை வந்துடும். ஸோ நாமளும் இந்த எக்ஸாம் எழுதுனா கிளியர் பண்ணிடும் அப்படின்னு நம்பிக்கை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாதி டெஸ்ட்டுக்கு மேலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். சரிங்களா? ஸோ நாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக இந்த எஸ்டிடி எக்ஸாமுக்காக ஒரு நியூ பேட்ச் ஆனது 26/5/2025 இந்த டேட்டில் நம்ம ஆரம்பிக்க போகிறோம். ஸோ ஜாயின் பண்ண விருப்பமுள்ள ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அதுக்கான ஃபீஸ் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்குது, அந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்காங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சார் எஸ்டிடியோட செகண்ட் லிஸ்ட் வருமானு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ டெஃபினட்டாக எஸ்டிடி எக்ஸாமுக்கான ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்டானது 2 அப்டேட் பண்ணுவாங்க. இன்னும் சொல்ல போனால் கடவுள் புண்ணியத்தில் நம்பர் ஆஃப் வேகன்சியானது இன்க்ரீஸ் ஆக போகுதுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியூஸ் பேப்பரில் ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க, எத்தனையோ டீச்சர்ஸ் வந்து இந்த இயரில் வந்து ரிட்டையர் ஆக போகிறாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த வேகன்சி எல்லாம் கவர்மெண்ட் பார்த்து டிசைட் பண்ணிச்சு அப்படின்னா இப்போ வச்சு அந்த யூஜிடிஆர்பி இப்போ வச்சு இந்த எக்ஸாம் எஸ்டிடி எக்ஸாம் வச்சு ஃபில் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ யூஜி பிஜி ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா யூஜியும் அந்த எஸ்டிடியும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணலாம். ஸோ என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஆனால் டிஆர்பி பொறுத்த வரைக்கும் என்ன வேணும் நடக்கலாம். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது, அவங்க பார்த்து டிசைட் பண்ணக்கூடியதான். 2017 நடந்த ஸ்பெஷல் டீச்சர் எக்ஸாமோட போஸ்டிங்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொவிஷனல் செலெக்ஷன்ஸ் நடந்து லாஸ்ட் மந்தில் அப்டேட் பண்ணி விட்டாங்க. ஸோ அது மாதிரி இந்த எக்ஸாமுக்கான ரிசல்ட்டு மேபி திரும்ப சிவி கூப்பிட்டு திரும்பி ப்ரொவிஷனல் செலெக்ஷன் தான் அப்டேட் பண்ண வாய்ப்புகள் இருக்கோ இல்லையா? ஓகேங்களா? வேகன்சியானது நம்ம நிறையா வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இயர் வரப்போகுது. அந்த வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இயர் ஃபில் பண்ணலாம். ஓகேங்களா? நான் சொல்லக்கூடிய இந்த மெத்தட் நெக்ஸ்ட் அடிஷ்னல் சிவி லிஸ்ட்டு கூப்பிட்டு போஸ்டிங் போடலாம். இல்லை அப்படின்னா இந்த வேகன்சியை பல்காக நெக்ஸ்ட் 2020 வந்து பார்த்தீங்க அப்படின்னா அத்தனை பேர்த்துக்கும் போஸ்டிங் வந்து போடலாம். சரிங்களா? ஸோ எதாக இருந்தாலும் சரி இனிமேல் இதுதான் டெட்டு பேப்பர் 1 பேப்பர் 2 வைக்கிறாங்க. அதில் யார் எலிஜிபிளோ அவங்க வந்து அடுத்த எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணாங்கன்னா போஸ்டிங் இதுதான் வந்து நடக்க போகுது.
இதுக்கு மேலே எந்த மாற்றமும் கிடையாது. சரிங்களா? ஸோ எக்ஸாம் வருமா வராதா அப்படின்னு ஒரு நெகட்டிவ் மைண்ட் செட் இருக்காதீங்க. ஏன்னா இருந்தீங்க அப்படின்னா எக்ஸாம் வந்த வேண்டிய படிக்காதீங்க. இப்போ நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கால் பண்ணி ஃபீல் பண்ணாங்க, சார் நான் வந்து இத்தனை மார்க் எடுத்திருக்கேன், ஜஸ்ட் 1 மார்க்கில் போயிடுச்சு சார், திரும்ப செகண்ட் லிஸ்ட் வருமா சார்? ஸோ நீங்கள் முன்னாடியே கொஞ்சம் ப்ரீ பிளானாக படிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் 110 மார்க்கு மேலே போயிருங்க. ஜென்ரல் ட்ரெயின்லேயும் போயிடலாம். இல்லை நல்லா படிங்க, அடுத்த டைம் ஸ்டேட் ரேங்காக போயிடலாம். சரிங்களா? ஸோ வாய்ப்புகளை தவற விட்டுட்டு திரும்ப திரும்ப ஃபீல் பண்ணாதீங்க. சரிங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. 2026ல் ஏகப்பட்ட வேக்கன்சி ஃபில் பண்ண போகிறாங்க. அது எஸ்டிடி எக்ஸாம், யூஜிடிஆர்பி எக்ஸாம், பிஜிடிஆர்பி எக்ஸாம், இந்த 3 எக்ஸாம் வச்சு தான் ஃபில் பண்ண போகிறாங்க. சரிங்களா? ஸோ பிஓ எக்ஸாம் எப்போ போல ஒரு 50 ஒரு 60 வேகன்சி வரும் ஃபில் பண்ணிடுவாங்க. இந்த எக்ஸாம் வந்து வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் எஸ்டிடி மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இந்த எக்ஸாம் கூட படிக்கலாம். இல்லை அப்படின்னா அடுத்த எஸ்டிடி கூட படிக்கலாம். இல்லை டெட் பேப்பர் 1 பேப்பர் 2 பாஸ் பண்ணிட்டுக்குள்ள அடுத்த வேலையை பார்க்கலாம். சரிங்களா? ஸோ ஏதோ ஒன்றா மைண்டில் செட் பண்ணிவிட்டு படிங்க. உங்களுக்கு ஏதோ டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்குது, கால் பண்ணி கேட்கலாம். சரிங்களா? தேங்க்யூ.